அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நன்றா இருப்பில் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஓசையா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. பாருங்கள், ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறார், நான் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்க போகிறேன். சீர்கேட்டான நிலைமை ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு சீர்கேட்டான நிலைமை வரும், ஒரு காரியம் இருக்கும், அதெல்லாம் நீக்க போகிறேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் எங்கேயும் நல்ல வழியில் போயிட்டு இருப்போம், ஏதாவது சீர்கேடான ஒரு மனுஷன் மூலியமாக இல்லை எல்லார் மூலியமாக ஒரு உபத்திரம் வரும் இல்லையா? அதேமாதிரி சீர்கேட்டை அவர் குணமாக்கி அவர் என்ன பண்ண போகிறார்? அவங்க சீர்கேட்டெல்லாம் குணமாக்குவேன், அவர்கள் மனப்பூர்வமாக சிநேகிப்பேன். மனப்பூர்வமாக உங்களை என்ன பண்ண சீர்கேட்டை நீக்கணும்னா என்னுடைய மகன் என்னுடைய மகள்னு சொல்லிட்டு உங்களை சேர்த்துக்கொள்ள போகிறாங்க. மனப்பூர்வமாக உங்களை ஆஸ்வதிக்க போகிறேன். அப்போனா என்ன பண்ணணும்? முதலாவது உங்களுடைய சீர்கேட்டை குணமாக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் என்ன சீர்கேடான காரியம் இருக்கிறது அப்படி யோசிச்சுட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார், உங்கள் சீர்கேட்டை குணமாக்க போகிறேன். இந்த வார்த்தை மூலமாக பேசி கொண்டு இருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்கள் சீர்கேட்டெல்லாம் அவர் குணமாக்கி மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ அக்கிரமம் செய்திருக்கலாம், ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த கோபம்லாம் உங்களை விட்டு நீங்கிடுச்சுப்பா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், உங்கள் சீர்கேட்டெல்லாம் குணமாக்கிட்டேன், நீ என்னுடைய மகன் என்னுடைய மகள்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து அங்கே பேசிக்கிறாரு. எல்லா சீர்கேட்டும் குணமாயிடுச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எல்லா கட்டுகளும் விலக்கி விட்டார், எல்லா பாவக்கரையிலும் நீக்கி விட்டுட்டாரு. உங்கள் சீர்கேட்டெல்லாம் ஒரு குணமாக்கி அவர்கள் மனப்பூர்வமாக சிநேகிப்பேன். மனப்பூர்வமாக உங்களை ஏற்றுக்கொண்டாராம். மனப்பூர்வமாக இது என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிச்சு. அவர் கோபமாக இருந்தவங்களை இப்போ என்னாச்சு? அந்த கோபத்தெல்லாம் நீங்கி அவர் பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்தாருங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இது ஏதுவாக இருக்கும். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.